நீங்க என்ன அர்த்தத்துல பேசுனீங்க, அத மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றது மட்டும் தான் உங்களோட பொறுப்பு. உங்கள வெறுத்தவங்கள என்னைக்குமே தேடி போகாதீங்க. விலக்கி வச்சவங்கள பின்தொடர்ந்து போகாதீங்க. அதே மாதிரி உங்கள அவமானப்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்க ஞாபகத்துல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. உங்கள ஏமாத்துனவங்கள பழி வாங்குறதுக்கு என்னைக்குமே துடிக்காதீங்க. உங்ககிட்ட நாடகம் ஆடியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள சமயம் பார்த்து நோகடிக்காதீங்க. ஒதுக்கி வச்சவங்க கூட நீங்கள் திரும்படியும் சேர நினைக்காதீங்க. காலம் அப்படின்றது தக்க சமயத்தில் அவங்களுக்கு நல்ல பாடங்களை கண்டிப்பாக கற்பிக்கும். எதுக்காகவும் உங்கள் கூட இருக்கிறவங்கள மட்டும் அழ வச்சிடாதீங்க. நம்மளுக்கு வழிகளை தர எல்லாரையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் வெறுத்து ஒதுக்கிட முடியாது. இங்கே ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மளால் வெறுக்க முடியாத ஒரு நபரால் மட்டும்தான் கண்டிப்பாக தந்திருக்க முடியும். ஒரு டைம் உங்களோட மனசை உடைச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்பிடாதீங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை எந்த அளவுக்கு உங்களோட மனசை உடைச்சாங்களோ அதை விட சுக்கு நூறாக இந்த டைம் உடைச்சி அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையவே பார்ப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட ஒரு டைம் நம்ம அடிபட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட கவனமாக தான் நடந்துக்கணும். உண்மையை வெளிப்படுத்துகிறதா நினச்சி யாரையுமே உங்களோட லைஃப்பில் நோகடிக்காதீங்க. கெட்ட நோக்கத்தோட சொல்லப்படுற உண்மை பார்த்திங்கன்னா 1000 பொய்களை விட மோசமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பழகுற எல்லார்கிட்டையுமே நீங்கள் உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் எல்லார்கிட்டையுமே உயிராக மட்டும் இருந்துடாதீங்க. யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பொய்யான மனுஷங்க அதிகமாக வாழ்கிற உலகம் இது. ஸோ அன்பை கொடுக்குறதுலேயும் கொஞ்சம் அளவோடையே இருங்க. காரணத்தை உருவாக்கி நம்மளை வெறுத்து பிரிஞ்சு செல்கிற உறவை விட காரணமே இல்லாமல் உங்களை ஒரு உறவு நேசிக்குது அப்படின்னா அவங்கள என்றைக்குமே மறந்துடாதீங்க. பொருட்களை பயன்படுத்துங்க, நேசிக்காதீங்க. அதே மாதிரி மனுஷங்களை நேசிச்சுக்கோங்க, பயன்படுத்தணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையில் நிராகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்மளை எடுத்து செல்லும். உங்களை யாருனாலும் வெறுத்து ஒதுக்கட்டும், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உயர்றதை கண்டிப்பாக விரும்புவாங்க. ஆனால் என்றைக்குமே அவங்கள விட நீங்கள் அதிகமாக உயர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சின்ன குறை கூட பெருசாக தெரியும் அன்பு இல்லாத இடத்துல. அதே மாதிரி பெரிய குறை கூட மன்னிச்சிருவாங்க அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல. புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா என்றைக்குமே பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கெஞ்சி மன்றாடி அன்புக்காக யாரு காலையுமே போய் விழாதீங்க. பரிதாபப்பட்டு அனுதாபப்பட்டு கையேந்தி கிடைக்கிற அன்பு பார்த்திங்கன்னா உண்மையாகவும் இருக்காது. அது உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நீடிச்சும் இருக்காது. நம்மளுக்கானவங்க அப்படின்னு யாரையுமே நினைக்காதீங்க. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தனக்கானவங்க தான், அதுக்கப்புறம் தான் அவங்க மற்றவங்கள பற்றியே சிந்திப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில பேரை தக்க வச்சுக்க ஒரு சில சகிப்புத்தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தான். ஆனால் அதுக்கான ஒரு எல்லை அப்படின்றது இருக்குது, அதை உருவாக்கிக்கோங்க. இல்லைன்னா உங்களோட தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் இழந்து தான் அந்த உறவை நீங்கள் தக்க வைக்க முடியும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி